அனைவருக்கும் அன்பு வணக்கம். தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினா விடையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வரலாறு தொடர்பான 30 கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 231வது கேள்வி. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வளர்ச்சியடைந்த தொழிலகங்களின் சரியான காலவரிசை எது? இதற்கு விடை ஆப்ஷன் டி 3142. ஸோ ஜவுளி தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. 232 சரியான இணைகளை தேர்ந்தெடு. இந்த பக்கம் கிழக்கிந்திய கம்பெனிகள், இந்த பக்கம் தலைமையகம் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. டச்சுக்காரர் புலிகாட், ஆங்கிலேயர்கள் ஊக்லி, போர்ச்சுகீசியர் கோவா. அடுத்து 233 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் வங்காளத்தில் ஜவுளி தொழிற்சாலையை நசிந்து போக கீழ்கண்ட எந்த ஒன்று காரணமாக இருந்தது? விடை ஆப்ஷன் சி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்ய அதிக வரி விதிக்கப்பட்டது. அடுத்து 234 ஆங்கிலேயர் ஆட்சியில் வட்டிக்கு பணம் வழங்கும் வகுப்பினர்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு விடை ஆப்ஷன் ஏ இயற்கை சீற்றங்களால் வேளாண் பயிர்கள் பொய்த்தன. அடுத்து 235 சிப்பாய்களின் புரட்சிக்கு பிறகு கீழ்கண்ட எந்த ஒன்று பரவலான எதிர்ப்புணர்விற்கும் முடிவாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உருவாவதற்கும் அடிப்படையாக அமைந்தது? ஆயுத சட்டம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 236 1773 ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? எலிஜா இம்பே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 237 இந்தியாவில் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்றிருந்த அடிமை முறையை நீக்கிய சட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டம் 5 1843. 238 விதவை மறுமணச் சட்டம் இயக்கத்தின் முன்னோடி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்து 239 ராஜாராம் மோகன் ராயின் மறைவிற்கு பிறகு பிரம்ம சமாஜ இயக்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கியது? தேவேந்திரநாத் தாகூர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 240வது கேள்வி. 1857 சிப்பாய்கள் புரட்சிக்கு பிறகு உடனடியாக அடுத்து நடைபெற்ற போராட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அவுரிச்செடி தோட்டக்காரர்களை எதிர்த்து குடியானவர்களின் போராட்டம். 241வது கேள்வி. யாருடன் நிரந்தர நிலவரி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜமீன்தார்களுடன். 242வது கேள்வி. போர்ச்சுகீசியர்களிடமிருந்து சால்செட் மற்றும் பேசின் பகுதிகளை கைப்பற்றியவர்கள் யார்? ஆன்சர் டி மராட்டியர்கள். அடுத்து 243 பிரெஞ்சுக்காரர்கள் உதவியுடன் திண்டுக்கல்லில் ஆயுத தொழிற்சாலையை நிறுவியவர் யார்? ஹைதர் அலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 244 வாணிபம் செய்வதை விட சமயத்தை பரப்புவதை அதிகமாக மேற்கொண்டவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டேனியர்கள். 245 அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட வருடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1866. அடுத்து 246வது கேள்வி. இந்தியாவில் குடிமைப்பணி அலுவலர்களாக பணிபுரிய இளைஞர்களுக்கு பயிற்சி தர கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கல்லூரியை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி வெல்லஸ்லி. 247 ஜொனாதன் டங்கன் 1792 சமஸ்கிருத கல்லூரியை எங்கு நிறுவினார்? 1792 எங்கு நிறுவினார்னு கேட்குறாங்க சமஸ்கிருத கல்லூரியை. விடை வாரணாசி. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 248 இந்தியாவில் பெண்களுக்கான கல்வியை அலுவல் ரீதியாக சட்ட முறைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் சி டல்ஹவுசி. 249 இந்திய பல்கலைக்கழகங்கள் எப்போது கல்வி பணியை மேற்கொண்டன? ஆன்சர் ஏ 1904. 250
கீழ்க்கண்ட எந்த சட்டத்தின்படி அரசு நடைமுறையில் கல்வி முதல் முறையாக இந்தியர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது? விடை ஆப்ஷன் பி, 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். அடுத்து 251, ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கீழ்க்கண்ட எந்த ஒன்று வட்டிக்கு பணம் தருபவர்கள் உருவாவதற்கான காரணமாக இல்லை? ஆன்சர் டி, புதிய கல்விக் கொள்கை. 252, 1853 ஆண்டு டல்ஹவுசி பிரபுவால் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் தந்தி முறை செயல்பட்டது எங்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்கத்தா மற்றும் ஆக்ரா. 253வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் காலத்தில் நடைபெற்ற சமூக மற்றும் மனிதாபிமான நிகழ்வுகளின் சரியான வரலாற்று வரிசை என்ன? விடை ஏ, 2, 1, 5, 3, 4. 2 உடன்கட்டை ஏறும் வழக்கத்தினை தடை செய்தல். அடுத்தது மனிதனை பலியிடுதலை தடை செய்தல். அடுத்து விதவை மறுமணச் சட்ட வரைவு. அடுத்து பெண் சிசு கொலையை தடை செய்தல். இறுதியா தாய்நாட்டு திருமணச் சட்ட வரைவு. 254வது கேள்வி, தவறான இணைகளை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. 255வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நீல்தர்பன் நாடகத்தை பற்றிய எது அல்லது எவை சரி? இதற்கான விடை ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3. 1, 3 என்ன சொல்லுதுன்னா 1860 ஆண்டு எழுதப்பட்டது. இது வங்காள விவசாய குடியானவர்கள் ஐரோப்பிய அவுரிச்செடி தோட்டக்காரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டதை சித்தரிக்கிறது. நெக்ஸ்ட் 256வது கேள்வி, சம்பரான் சத்தியாகிரகத்தினை பற்றிய கூற்றுகளுள் கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். என்னென்னா ஐரோப்பிய அவுரிச்செடி தோட்டக்காரர்கள் சம்பரானில் உள்ள விவசாய குடியானவர்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கியதே இந்த இயக்கம் உருவானதற்கான முக்கிய காரணம். சம்பரானில் உள்ள குடியானவர்கள் அங்கு வந்து அவர்களுக்கு உதவ காந்திஜியை அழைத்தனர். காந்திஜி இதற்கு ஒரு விசாரணை கமிட்டி அமைக்குமாறும் அக்குழுவில் தன்னையும் ஒரு உறுப்பினராக நியமிக்குமாறும் ஆங்கிலேய அரசாங்கத்தினை நிர்பந்தப்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றார். ஆங்கிலேய இந்திய அரசு குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு சம்பரான் குடியானவர்களின் கோரிக்கையை நிவர்த்தி செய்தது. அடுத்து 257, கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரியானவை? இதற்கும் விடை ஆப்ஷன் டி, அனைத்தும். அம்ரிதா பஜார் பத்திரிகை வங்காள மொழி பத்திரிகையாக தோன்றி பின்னாளில் பிராந்திய மொழி பத்திரிகைகள் சட்டத்திலிருந்து திறமையாக தப்புவதற்காக 1878 ஆண்டில் இருந்து முழுமையாக ஆங்கில பத்திரிகை ஆனது. அடுத்து இந்து பத்திரிகையை GS ஐயர் மற்றும் வீர ராகவாச்சாரியார் ஆகியோர் நிறுவினர். அடுத்து பம்பாய் டைம்ஸ் என்பதே 1861 ஆண்டு முதல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று வெளிவருகின்றது. ஸோ இது எல்லாமே சரியானவை. 258வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை உருவாக்கும் போது நோக்கங்களாக இருந்தன? இதற்கு விடை டி, அனைத்தும். அதாவது நாட்டின் பல பகுதிகளில் செயலாற்றிய தேசியவாதிகளிடையே சுமூகமான உறவுகளை மேம்படுத்துதல், தேசிய ஒற்றுமை எனும் உணர்வினை நிலைப்படுத்துவது மற்றும் வளர்த்தெடுப்பது, மக்களின் முக்கிய கோரிக்கைகளை தயார் செய்து அவற்றை ஆங்கிலேய இந்திய அரசிடம் முன்னிலைப்படுத்துவது. ஸோ இந்த அனைத்துமே. 259, 1857 ஆண்டு சிப்பாய் கழகத்தின் வலிமைக்கு முக்கிய கூறாக இருந்தது யாது? விடை ஆப்ஷன் சி, இந்து முஸ்லிம் ஒற்றுமை. 260வது கேள்வி, வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற செய்தித்தாளை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி. இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நாளைக்கு சந்திப்போம்.